பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் சொல்லிட்டு நிறைய வகை இருந்தாலும் இதில் லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இது ரெண்டுமே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததிகளுக்கும் சேர்த்து அந்த பாதிப்பை காட்டிட்டு தான் இருக்குது. கடலில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ், ஓஷன் பொல்யூஷன், அதாவது கடல் மாசுபாடு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒன்று ஸ்டோரிஸ் நான் உங்களை மாதிரி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் பல உயிரினங்களை உள்ளடக்கியிருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு. உடையுது, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்குன்னா வாட்டர் பாட்டில் தான் இருக்கணும், அது எப்படி உடையும்? ஸோ இதுதான் இதுக்கான ஒரு கேள்வியாக இருக்குது. வர்ற வேகத்தில் அடித்து, அந்த ஆற்றுலேருந்து வர்ற வேகத்தில் அடித்து உடைந்து அந்த மாதிரி போகும்போது அதை மீன்கள் சாப்பிட்டு செரிமானம் பண்ண முடியாமல் அதை சின்ன சின்ன துகளாக விட்டுருது அப்படி சொல்கிறாங்க. சில ஜெல்லி ஃபிஷ்கள் அதை சாப்பிட்டு சின்ன சின்ன இது மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நேனோ பிளாஸ்டிக்குங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் ஆஃப் டெப்த்தில் கூட பிளாஸ்டிக்கோட அந்த பீசஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த அனலா சாய் சொன்னாங்க. இந்த பிளாஸ்டிக்கால் கடல் நீர் மாசுபட்டிருக்கு. அதுக்கப்புறம் திமிங்கலங்கள், மற்ற விலங்குகள், ஆமைகள் இதெல்லாம் அதை சாப்பிட்டு அதனால் எத்தனையோ திமிங்கலங்கள் இறந்துருக்கு. இது அடிக்கடி நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இப்படியே போனால் இதுக்கான எண்டு தான் என்ன? ஸோ இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் இந்த பிளாஸ்டிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அந்த ஒட்டுமொத்த கடலும் மாறிடும். ஒரு நாள் அந்த மீனெல்லாம் பிளாஸ்டிக் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மீனை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஏரியாவை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக்கில் தவிர்ப்போம். நம்ம சுற்றுச்சூழல் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நம்ம உருவாக்கி தரணும். அதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்ச ஒரு விஷயம். இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.